உலகத்தை எரிப்பேன் அப்படின்னு சாமி ஒரு இடத்துல கோவப்பட்டிருக்காரு. உங்க புக்ல யோகினி கொஞ்சம் புக்ல இருக்கு. அந்த சம்பவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஒரு பெரிய பேப்பர் மில் ஓனர். அந்த மில்ல கிட்டத்தட்ட ஒரு 400, 500 பேர் வேலை பார்க்குறாங்க. அந்த மில்லு அப்ப அந்த சமயத்தில ரொம்ப நஷ்டத்தில ஓடிக்கிட்டு. அந்த மில்லினுடைய மேனேஜிங் டைரக்டர் சாமியுடைய பக்தர். அவருக்கு 3 பெண் குழந்தைகள். 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. ஒரு பொண்ணு காலேஜுக்கு போய்க்கிட்டு இருக்க பொண்ணு. மில்ல ஃபைனான்சியல் நிலவரம் சரியில்லாததுனால, ஒர்க்கர்ஸ்க்கு குடுக்கிறதா இவங்க சொன்ன அந்த போனஸ், சம்பள உயர்வு இதெல்லாம் ஒண்ணும் குடுக்க முடியல. அதனால ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒரு மாரியா ரெஸ்ட்லெஸ் ஆகி ஸ்ட்ரைக் டிக்ளேர் பண்றாங்க. ஸ்ட்ரைக் நடந்துட்டுருக்கு. ஸ்ட்ரைக் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் நடந்துட்டுருக்கு. ஆனா, இவங்களால நெனச்சாலுமே குடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பணம் ஒர்க்கர்ஸ்க்கு குடுக்கணும்னு நெனச்சிருந்தாலுமே, பணம் குடுக்க முடியாத சூழ்நிலை இருந்ததுனால, இவங்களால ஒண்ணும் செய்ய முடியல. இதுக்கிடையில ஒரு அனாதமை கடிதம் ஒண்ணு வருது. அந்த கடிதத்தில எழுதியிருக்கு, "நீங்க ஒர்க்கர்ஸுடைய ப்ராப்ளத்த சால்வ் பண்ணலைன்னா, உங்க மகள் கடத்தப்படுவாள்." அப்படின்னு ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்த பார்த்தோன்னே என் வீட்ல உள்ளவங்க எல்லாம் பயந்துடுறாங்க. அவருடைய ஒய்ஃபு, அவருடைய டாட்டர் பயந்துடுறாங்க. அந்த பொண்ணுக்கு காலேஜ் போறத நிப்பாட்டிட்டாங்க. இந்த மாரி ஒரு சூழ்நிலையை அவங்க இதுவரைக்கும் சந்திச்சதே இல்ல. இந்த மாரி ஒரு ஒரு பாதுகாப்பின்மையை அவங்க சந்திச்சதே இல்ல. ஆனா ரொம்ப பயந்து போனாங்க. உடம்பெல்லாம் ஷிவர் ஆகுது. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு 3 நாள், 4 நாள் வீட்லயே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களால தாங்கவே முடியல. நேரா சாமிட்ட வந்துடுறாங்க. சாமிட்ட சேர்றாங்க. சாமி அவங்கள உள்ள கூட்டு போய் உட்கார வைக்கிறார். அப்ப "டு யூ வாண்ட் டு சீ எனிதிங்ன்னு" கேட்கிறார். அந்த கடிதத்த எடுத்து குடுக்குறார். சுவாமி அந்த கடிதத்த வச்சு பார்க்குறார். பார்த்துட்டு அவரே கொடுத்து "நீங்க படிங்கன்னு" சொல்றார். அந்த கடிதத்த எடுத்து படிக்கிறார். படித்த உடனே சுவாமிய பார்த்துட்டு மறுபடியும் அந்த கடிதத்த கையில வாங்கி வச்சுக்கிறார். வச்சுட்டு கையில வாங்கிட்டு உடனே எந்திரிச்சு நிற்கிறார். அங்கேயும் இங்கேயுமா நடந்தார். ஒவ்வொருத்தரையா பார்க்குறாரு. அந்த குடும்ப தலைவனை பார்க்குறார். அவங்க வீட்டுக்கார அம்மாவை பார்க்குறார். அவங்க மகளை பார்க்குறார். எல்லார் கண்களையும் அவரு குடும்ப தலைவன் முகத்தில் அப்படி ஒரு கவலை தெரியுது. இந்த அம்மா கண்ணீர் பெருக அழுதுட்டுருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு குலுங்கி குலுங்கி அழுதுட்டுருக்கா. சாமி தன்னுடைய விசிறியை எடுத்துகிட்டு இப்படி அப்படி நடக்கிறாரு. ஹாலில் நடக்கிறார். அப்புறம் அந்த பொண்ணு முன்னால் அந்த விசிறியை காட்டிட்டு அப்படியே நிற்கிறார். நின்றுட்டு, "யூ நீட் நாட் வொரி. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு எந்த கெடுதலும் ஏற்படாது. அப்படி யாராவது உனக்கு இந்த கெடுதல் பண்ணணும்னு நினச்சாங்க, இல்லைடா கெடுதல் பண்ண முயற்சித்தாங்கன்னா, இந்த பிச்சைக்காரன் இந்த உலகத்தையே எரிச்சிடுவான். அதனால் நீ கவலையே பட வேண்டியதில்லை. இந்த பிச்சைக்காரனை மட்டும் எப்பயும் நினச்சிடு. இந்த பிச்சைக்காரன் எப்பயுமே உன் கூட இருப்பான். அதனால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ காலேஜுக்கு போகலாம், நிம்மதியாக இருக்கலாம். எந்த பயமும் தேவையில்லைம்மா." அப்படின்னு ரொம்ப சீரியஸாக சாமி சொல்லுவாங்க. இதையே திருப்பி திருப்பி சொன்னாங்க. "No one can harm you. Beggar assures no one can harm you. If anybody thinks to harm you, the beggar will burn the whole world." யாராவது உனக்கு தீங்கு செய்யணும்னு நினைச்சாலும் கூட இந்த உலகத்தையே இந்த பிச்சைக்காரை எடுத்துக்குவான். அவர் சொன்னபோது எல்லாருக்குமே அங்கே ஒரு விதமான ஒரு திகில் ஏற்பட்டுச்சு. ஒரு விதமான பாதுகாப்பு உணர்ச்சி ஏற்பட்டுச்சு. அந்த பொண்ணுக்கு உடனே சமாதானமாயிட்டா. அவள் கண்ணில் இருந்த கண்ணீரெல்லாம் நின்று போச்சு. அவங்க அம்மாவுக்கும் நின்று போச்சு. அவருடைய அப்பாவுக்கும் மனசில் தைரியம் வந்தது. எல்லாருமே அப்படியே அமைதியாக இருந்திருந்தாங்க. சாமி பாடினார். தன்னுடைய நாமத்தை அவரே பாடினார். எல்லாருமே சேர்ந்து பாடினோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 ஹவர்ஸ் நாம ஜபம் நடந்துக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப அமைதியாகிட்டாங்க. சுவாமி அவங்களுக்கெல்லாம் புஷ்பங்கள் கொடுத்து, அவங்க அம்மாவுக்கும் மகளுக்கும் புஷ்பங்கள் கொடுத்து அனுப்பிச்சி வச்சார். அதுக்கப்புறம் அவளுக்கு எந்த பயமும் ஏற்படல. காலேஜுக்கு அவளா தனியாக போனா. காலேஜிலேருந்து திருப்பி வந்தா. நல்லபடியாக அவளுடைய கோர்ஸில் முடித்தா. கொஞ்ச நாள்லேயே மில்லினுடைய பிரச்சனையும் தீர்ந்து போச்சு. அதுவும் நார்மல் நடக்க ஆரம்பிச்சது.
அந்த பொண்ணு இப்போ ரொம்ப நல்லா இருக்கா. இப்போ அந்த பொண்ணு பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து ரொம்ப 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 அழகா ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டுருக்கா. ஆனால் அந்த சமயத்தில் அவளுடைய கலக்கத்தை போக்குனது சுவாமி. அதுவும் எந்த மாதிரி அசூரன்ஸ், உனக்கு ஒரு கெடுதல் வந்தால் இந்த உலகத்தையே எடுத்துடுவேன். அதாவது இது வந்து எல்லா பக்தர்களுக்கும் தனக்கு சொன்னதாக எடுத்துக்கலாம். நமக்குன்னு யாராவது ஒருத்தங்க கெடுதல் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்கள சுவாமி சும்மா விட மாட்டார்ங்கிற மாதிரி ஒரு அசூரன்ஸையே சாமி கொடுக்குறாங்க. இதை விட சாமி பக்தர்களுக்கு வேறு என்ன வேணும்?